தம்பிங்களா, திங்கட்கிழமை ஒரே சோகம், கஷ்டம், குஷ்டம். சரி, ஓகே. ஸ்கூலாக இருந்தால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ப்ராசஸ் நம்ம தாண்டி தான் வரணும். மேபி பேரண்ட் ஏதாவது ஒத்துழைச்சாங்கன்னா, உங்கள் ஸ்கூல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒத்து வந்தால், உங்கள் வாத்தியாரங்க ஒத்து வந்தால், நீங்கள் தான் லீவ் போட்டு ஏதாவது வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி குஷ்டமான நாளில் லீவ் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி வாய்ப்பு இல்லை. ஆனால் வேலை அப்படி பண்ண முடியாது, லாஸ் ஆஃப் போயிருக்கும். பிஸ்னஸ்ஸு லைஃபு அப்படி இப்படி போயிட்டுருக்கோம். ஒரு இடத்துல ஒரு விருப்பமானதை சூஸ் பண்ணி அதில் ஃபிக்ஸ் ஆகிக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம ஒரு தொடர்ச்சியாக பண்ணுவோம். ஞாயிற்றுக்கிழமைனாலும் பண்ணுவோம். நான்லாம் தீபாவளி அன்றைக்கி வேலைக்கு போயிருக்கேன். கல்யாணத்துக்கு முதல் நாள், கல்யாணத்துக்கு அடுத்த நாள் நான் போயிருக்கோம். எதனால்னா எனக்கு உலகம் அப்பயே புரிஞ்சுது. உலகம் நம்மளை பிடிச்சி கீழே இழுக்கு தான் பார்க்கும், விடாது. நீங்கள் தான் நல்லா பண்ணாக்கா நீ ஏற்கனவே இருக்கிறது பண்ணலாம்ல, இதையே ட்ரை பண்ணுற, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, இது விட்டுட்டு நீ போய் பழசியை பாரு, உன்னால் முடியாது முடியாதுன்னு காதில் சொல்லிட்டே இருப்பாங்க. பேரண்ட் சொல்லுவாங்க, வீட்டில் சொல்லுவாங்க, வீதியில் சொல்லுவாங்க, நம்ம ஊரில் சொல்லுவாங்க. அதெல்லாம் தாண்டி ஜெயிக்கிறதுங்க ரொம்ப கஷ்டம். என்னையே ஆரம்பத்தில் சொல்லியிருக்காங்க, ஸ்போர்ட்ஸ் கடையை விட்டு நீ என்ன போய் நோட்டீஸ் கொடுத்துட்டு தெருவா சுற்றிட்டு இருக்கிற, எல்லாவில் உட்கார வேண்டியதானே, மான மரியாதை வெக்க வேலை ஏதோ சூடு சொரணை என்னமோ சொல்லிகிட்டு இருந்தான். ஆனால் நான் ஒரு விஷன் பார்த்துட்டு நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் அதே வாய் மாற்றி பேசிச்சு. தெரிஞ்சுதான் நீங்கள் அன்றைக்கே பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் நீங்கள் பண்ணுறது எல்லாமே கரெக்டுன்னு நான் சொல்ல முடியாது. அவங்கவுங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அது கரெக்டாக சரியாக தப்பாங்கிறது அவங்கவுங்களுக்கு தெரியும். ஏன்னா எனக்கு எல்லாத்தையும் தெரியாது, எல்லா வியாபாரத்தை பற்றி பெருசாக தெரியாது. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, எதில் நீங்கள் ஒரு விஷன் பார்த்து உங்கள் வெற்றியை பார்த்துட்ருக்கீங்களோ தொடர்ச்சியாக முயற்சி பண்ணுங்கள். கிவ் அப் பண்ணாதீங்க. அதுக்கு என்ன தேவை, அடிப்படை கற்றல் என்ன கற்றுக்கணும், என்ன திரும்ப திரும்ப பண்ணணும். இப்போ என்னுடைய பிஸ்னஸுக்கு ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம், ஷேப்பு முக்கியம், அது எனக்கு லைஃபுக்கும் முக்கியம். பிஸ்னஸ் ரெண்டாவது. அதனால் எனக்கு மேட்ச் ஆகி போச்சு. நான் காலையில் எழுந்திரிச்சு நேரமாக பண்ணுறேன். உங்கள் பிஸ்னஸுக்கு என்ன தேவை இருக்கோ, உங்கள் வருமானத்துக்கு என்ன அத்தியாவசியமாக இருக்கோ, அது நீங்கள் எழுந்திரிச்சு லேட் நைட்டு ஏர்லி மார்னிங்லாம் பண்ண ஆரம்பிங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் தான் நம்ம ஓடிட்டுருக்க முடியும். கடைசியாக நம்ம எல்லாருக்குமே வயசாகும், வண்டி பழசாகும், மக்கர் பண்ணணும். ஸோ ஆரோக்கியம் பண்ணி வச்சுக்கணும். பணத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் சேமிக்கணும். ஏன்னா பணம் இன்றைக்கி உலகத்தில் பிரதானம். பணம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. சோம்பேறிங்க சொல்லுவாங்க, லூசர் சொல்லுவாங்க, போதுமன்ற மனமே பொன் செய்யும் மருந்து, பணம் அலையாதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த காலத்தில் பணம் நிறைய விஷயத்துக்கு தேவையில்லை. இப்போ பணம் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது.